கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே நாங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்புல எங்களோட உடம்பு உறுப்புகளையும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான அமைப்புல நாங்க கழித்துக் கொள்றதோட எங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு இதையும் சீராக சிறப்பாக நாங்க அமைச்சு கொள்ளும். நிறைய ஆண்கள் மீக்கிறீங்க, பெண்கள் மீக்கிறீங்க. அநேகமா பெண்கள் இருந்த வேலையில போல இருக்குது, இன்னும் கழிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள், பிளவுகள் ஏற்படுது. சமீபத்தில் 2-3 வருஷத்துக்கு முன்னால ஒரு கணக்கெடுப்புல ஒரு கசப்பான ஒரு உண்மை, அந்த வருஷத்துல நடந்த இஸ்லாமிய திருமணங்கள், கல்யாணங்கள் இருக்குது, இந்த கல்யாணங்களுடைய எண்ணிக்கையை விட முடிந்த கல்யாணங்கள் முடிவில் அல்லது தலாக்கில், டிவோர்ஸில் போன எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. என்ன, குடும்ப வாழ்க்கையை பத்தி தெரியாது, கணவன் மனைவிகளுக்குள்ள இந்த புனிதமான உறவை பத்தி தெரியாது, ஒரு மாப்பிள்ளை மனைவியோடு எப்படி நடக்கணும் தெரியாது, அல்லது மனைவிக்கு இந்த மாப்பிள்ளையோடு எப்படி நடக்கணும் என்று தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சில பெண்கள் இருக்கிறாங்க, அமளிபாதத்தை பெருசா தூக்கி பிடிச்சு கொள்வாங்க, கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல குறை செய்வாங்க. அல்லது சில கணவன்மார்கள் இருக்கிறாங்க, அமளிபாதத்துல 100க்கு 100 மீக்கிறாங்க, ஆனா மனைவியோட விஷயத்துல மிச்சம் மோசமா நடந்து கொள்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டை பற்றியும் சொல்லியிருக்கிறார். கைருக்கும் லியஹ்லிஹி, உங்களாக சிறந்தவர் உங்களோட மனைவியோடு சிறந்த முறையில் நடப்பவரே. அதே மாதிரி மனைவிமார்களுக்கும் இந்த உலகத்துல யாருக்கும் சுஜூது செய்யறதை நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி யாராவது யாருக்காவது சுஜூது செய்ய அனுமதி இருக்குமாக இருந்தால் ஒவ்வொரு மனைவிமாரையும் கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு நான் பணித்திருப்பேன் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஏன் இதெல்லாம் சொல்லவாருண்டா, கல்யாணம் முடிக்கிறாங்க, சின்ன ஒரு பிரச்சனை, டிவோர்ஸ் ஆகுறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு வேற மனைவி இருக்கிறாங்க, அவருக்கு வேற கணவன் மாதிரி இருக்கிறாங்க, ஆனா 2 பேருக்கும் கிடைச்ச புள்ள 2 பேரும் இல்லாம நடு ரோட்ல அலைஞ்சு கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கும். எனக்கு அல்லாஹ் ரசூலுடைய பயம் இல்லை. குடும்ப வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிற பொறுப்பு, நான் எப்படி நடக்கணும் என்ற தெளிவு மாப்பிள்ளைக்கு இல்ல, அந்த மனைவிக்கு இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, இதெல்லாத்தையும் நாங்க படிக்கணும். குடும்ப வாழ்க்கை என்ன, நான் எப்படி நடக்கணும். உதாரணம் பாருங்க, மார்க்கம் சொல்லுது, ஒரு கணவன் கல்யாணம் முடிச்ச கணவனும் மனைவியும் சுன்னத்தான ஒரு நோன்பு வருகிறது. உதாரணமா உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்றேன், அரபாவுடைய நோன்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரபாவுடைய துல்ஹஜ்ஜுடைய மாதம் 9வது நாள் நோன்பை பிடிச்சா முந்தின வருஷம், அதுக்கு பிறகு வார வருஷம் 2 வருஷத்துடைய சகல பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சிருவார். இப்ப கல்யாணம் முடிச்ச புதிய ஜோடு, இப்ப மனைவி பார்க்கிறார், நல்ல பக்குவமான ஃபேமிலியில வளர்ந்தவ, அந்த சுன்னத்தான நோன்பு ஒன்றையுமே மிஸ் ஆகாம, தப்பாம, தவறாம கண்டினியூவா தொடர்ந்து பிடிச்சு கொண்டு வரவ. இப்ப மாப்பிள்ளைக்கு சப்ஜெக்ட் தெரியான்னு வச்சுக்கிடுவோம், இவர் கல்யாணம் முடிச்ச புதுசி, இரவு சாப்பாடு அடிச்சாச்சு, மனைவி இன்னும் கிச்சனுக்குள்ள. இந்த நேரத்துல மாப்பிள்ளை கேட்கிறாரு, டின்னரைத்தானே எடுத்துட்டோப்பா, இன்னும் என்ன பண்றீங்க? இல்ல, நாளைக்கு சுன்னத்தான நோன்பு தெரியாத அரஃபாவுடைய நோன்பு, நான் எனக்கு தெரிஞ்ச 10 வயசுலேருந்தே என் ஃபேமிலி எல்லாம் நாங்க பிடிச்சிட்டு வரோம், அதனால தயவு செய்து இந்த நோன்பையும் நான் பிடிக்க போறேன். இப்ப மாப்பிள்ளை சொல்லிட்டாரு, நாளைக்கு நீங்க அந்த சுன்னத்தான நோன்பை பிடிக்க வேணாம். காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மீறி இந்த பொம்புல அந்த நோன்பை பிடிச்சாலும் நரகவாதி ஆயிடுவார். மாப்பிள்ளை சுன்னத்தான அமல வானா செய்யறது ஹராம். லுகர் தொழுதுட்டு வாரார், ஓடோடி சரியான பசியில வாராரு, மேல் நடுக்கம். சில பேருக்கு சுகர் இருக்கும், சில பேர் திண்ட உடனே தொழுத உடனே சாப்பிடணும் போல இருக்கும். பசியில வாராரு, கதவை தட்டினா மனைவி வந்து கதவை திறக்கிறா, தொழுவுறத்து கொடுத்த உடுப்போடு அப்படியே வந்தீங்கிறா, பசி ஆகிடுது, சோத்த போடுங்க என்றாரு. மனைவி சொல்றா, லுகர தொழுதுட்டேன், இன்னும் 2 ரகா சுண்ணத்தை தொழுதுட்டு ஓடி வந்துடுறேனே என்று சொல்லி லுகருடைய சுண்ணத்தை தொழுதால் அந்த தொழுத சுண்ணத்து 2 ரகாத்தும் போதும் அவனை நரகத்துக்கு அனுப்பு. தொழுது ஹராமாய். மாப்பிள்ளை சொல்றதுக்கு அங்களை செய்யும். இதுக்கு எத்தனை பெண்களுக்கு தெரியும்? இது 1-2 நான் உதாரணத்துக்கு சொல்றேன். எங்கேயாவது மசாலா வந்தீங்கதா, கல்யாணம் முடிக்க முன்னால் ஒரு குமரப்புள்ள ஊட்டிக்குது, வாப்பட அனுமதியோடு தான் சுண்ணத்தான நோன்பு பிடிக்கணும், அப்படி வந்தில்லை. வாப்பட அனுமதி இல்லாம எந்த சுண்ணத்தான் அவளும் செய்யலாது இல்லை. எப்ப கல்யாணம் முடிச்சு இல்லத்தரசி என்ற பட்டம் சூட்டப்படுகிறாளோ அப்ப முழு பொறுப்பும் கணவன் மேல வந்தது. ஆனா பரலான நோன்பு கட்டாயம் பிடிக்கணும், மாப்பிள்ள வானண்டாலும் சரி. சில மாப்பிள்ள மாதிரி இதை காரணமா வச்சு பேங்க் கேட்டீங்க தானே, நோன்பு பிடிக்க வானன்னு சொல்லிடாம நாளைக்கு போயிடுச்சு. சுண்ணத்தான நோன்பு, சுண்ணத்தான தொழுகை. சில ஆள்கள் பரலான தொழுகையை கூட தொலை விட்டுறது, அப்படின்னா இயலாது. இது சுண்ணத்தான் அமலுக்கு நான் இங்க உதாரணமாக சொல்லி தருகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு சஹாபி, தபரானில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது, வீட்டுட்டு போற நேரம் மனைவிட்ட சொல்லிட்டு போனாங்களா, இந்த பாரு நான் வரும் வரைக்கும் நீ வெளியே போயிடக்கூடாது, வெளியே போய்த்திடக்கூடாது. மனுஷன் போயிட்டாரு.
அடுத்த நாள் அந்த மனைவியிட வாப்பக்கு சோமில்லை, அவனோட வாப்ப நோயாளி ஆயிட்டார், கடுமையான வருத்தம். இப்ப என்ன செய்யறது? மாப்பிள்ளை வெளியே போவானான்ட்டாரு, வாப்ப நோயாளி ஆயிக்கிறாரு, வாப்பா பார்க்கணும், ஒன்னும் செய்ய வழி இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்கு கட்டுப்படுறதை பத்தி காரசாரமா சொல்லிக்கிறாங்க. உடனே மெசேஜ் அனுப்புறாங்க, ஒருத்தர யா ரசூலல்லாஹ், என்ன மாப்பிள்ளை போகும்பொழுது இப்படி ஒரு போடு போட்டுட்டு போயிட்டாரு, ஆனா என் வாப்பா இப்ப படுத்த படுக்கையில இருக்கிறாரு, நான் வாப்பாவை மட்டும் வெளியே போயிட்டு பார்த்துட்டு வந்துடட்டுமா? சொன்னாங்க, அத்தீஇ ஸௌஜகி, மாப்பிள்ளை கட்டுப்படுங்க. ஒன்னும் மண்ணல சும்மா இருந்துச்சு. அடுத்த நாள் வருகிறது, உங்களோட வாப்பா மவுத். நல்ல இந்த மாப்பிள்ளை வரல, அதுக்குள்ள வாப்ப மவுத்து. இப்ப கேட்கிறாங்க, யார சொல்ல மையத்தை கொஞ்சம் போய் பார்த்துட்டு ஓடி வந்துடட்டுமா? கூடாதே, உன்னோட மாப்பிள்ளையோட சொல் தான் உங்களுக்கு முக்கியம், வாப்பட மையத்தல்ல. நீ எங்கடாக்கிட்ட சொல்லின்னா முடிஞ்சு. அப்படி மையத்துன்னு வந்தாலும் மாப்பிள்ளையிட்ட கேட்கறது எப்படி போனாலும் இருக்கிறது எல்லாம் தட்டப்படாது ஏன் பேக்குள்ள போட்டு குத்தி எடுத்து தட்டப்படாது திருவிழா நீங்க வாங்க நானா ஓடி வாங்க ஏறி போயிட்டு மையத்தூட்டில் வச்சுட்டான். விஷயம் கேள்விப்பட்டுச்சாண்டுவாங்க. இது வாப்ப மவுத்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாப்பிள்ளையோட அனுமதி இல்ல வரல என்னவரு உனக்கு மையத்து தேவையில்ல. ரசூலுடைய பேச்சு இதுக்கு அங்கால ஒன்றுமில்ல, மார்க்கம் பேசாம இருந்துட்டார். மையத்தை கொண்டு போய் அதை குளிப்பாட்டி தொழுவ வச்சு அடக்கம் செஞ்சுட்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல இருந்து சிரிச்ச முகத்தோடு எழும்புறாங்க. சொல்றாங்க, இந்த ஜனாசாவுடைய மகள் அவக்கு போய் ஒரு நன்மாராயம் சொல்றேன், அவசரமா போய் சொல்லுங்க. அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய மாப்பிள்ளையோட சொல்லுக்கு வழிபட்ட பரக்கத்தினால இந்த ஜனாதாவுடைய சகல பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டார். அப்ப ஒரு உம்மா வாப்ப மௌத்தா போனா புள்ளைக்கு என்ன தேவை? அவங்க சொர்க்கவாசியா போகணும், அவ்வளவுதானே. அதனாலதான் ஒவ்வொரு பெருநாளும் யாசின் கிதாபை தூக்கிட்டு கபர் அடிக்க போறோம். அந்த உம்மா வாப்பக்காக வேண்டி துவா செய்யறோம். எங்கேயாவது சதக்காக்கள் தர்மங்கள் பள்ளிவாசலுக்கு குமரி காரியங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த உம்மா வாப்பட பேர்ல நாங்க கொடுக்கிறோம். என்னத்துக்கு? அவன கபரு சொர்க்கமாகணும், அந்த முதிய வயது முதிர்ந்தவர்கள் வேதனை செஞ்சிடப்படாது யா அல்லாஹ்னு சொல்லி அந்த பரக்கத்தான் எங்களுக்கு தேவை. எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசி எழுதுறாங்க, சரி அந்த உம்மடையும் வாப்படையும் மகள்டையும் அந்த வீட்டுக்குள்ள தூரம் எத்தனை மைல் எத்தனை கிலோமீட்டர்? புலன்னார்வ கதிர்வல அல்லது காத்தாங்குடி புலன்னார்வ இந்த மாதிரி தூரம் இருக்குமா? ஒரே வீடு, ஒரே பவுண்டேஷன், கீழ்த்தட்டுல வாப்பா மேல் தட்டுல மகள். சொன்னால் செல்ல நம்புறதுக்கு மறுப்பீங்களோ தெரியும், அல்லாஹு ஆலம். ஹதீஸ்ல வருகிறது, வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னதுனால வெளியே வராமலே இருந்துட்டான். ஏன்னா இப்படியான சம்பவங்களை உருவாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுடைய கட்டுப்பாட்டை எங்களுக்கு உணர்த்து. நல்ல கண்ணியமான கணவான்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதே மனைவிமார்களும் உணரும். இதே கல்யாணங்கள் நடக்குது. சமீபத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. பொம்பளையோட தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க வரான். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இவ மூத்த மகளும் மருமகனும் வரத்தானே வேணும். ஆனா மருமகன் ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வேணும். அன்றைக்கு அவர்கிட்ட முக்கியமான அந்த வியாபாரத்துடைய ஓனர் உரிமையாளர் வாராரு, முக்கியமான மீட்டிங். இவர் சொல்லிட்டாரு, வீட்டுல சொல்லுங்க முக்கியமான மீட்டிங் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்க, முடிச்சிட்டு அவசரமா வாரேன்னு போகும். அப்ப இந்த பிள்ளையும் எடுத்து வாப்பட்ட சொல்லிச்சு, இப்படித்தான் வாப்பா எங்களுக்கு இவருக்கு வந்து குறையில கொஞ்சம் முக்கியமான ஒரு மீட்டிங் உண்டிக்கிறான். வாப்பா தூக்கி பிடிச்ச ஆரம்பிச்சுட்டார். நாங்க எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வந்தா தான் இவருக்கு மீட்டினும் மண்ணங்கட்டியும் அதுவும் இதுவும். அவர் ஈக்கிரமா இருக்கட்டும், நான் டிரைவரோட வாகனத்தை ஜீப் அனுப்புறேன், நீ ஏறி வாங்க. அப்படி அறப்படிச்ச வாப்ப மாறும் ஈக்கிறேன். இவவும் என்ன டிகிரி மாதிரி ரெடி ஆவினா, மாமி மாமா மூட்டுக்குள்ள ஒரு வார்த்தை பேசமில்ல, தடபடன்னு ரெடி ஆகி டொக்க டொக்கன்னு சத்தம் வார ஸ்லீப்பரையும் போட்டுக்கொண்டு ஜீப்ல ஏறி புஷ்குன்னு போயிட்டு மாப்பிள்ள பொடியும் பாவம் ஓடோடி வாழாரு. அடே மைனி விஷயம் இருக்குது, மாமா வீட்டுக்கு போகணுமே, வைஃப் பார்த்து கொண்டு இப்பவே சாப்பிட்டும் சாப்பிடாமலும் ஓடோடி வேர்வையோட வாராரு. வந்து உம்மட்ட கேட்கிற உம்மா மூஞ்ச ஒரு மாயா வச்சு கொண்டிருக்கிறான். அங்கால வாப்பட பார்த்தா அவர் அங்கே திரும்புறாரு. என்னான்னு தெரியும், எங்க இவ பாப்பா சொன்னா அவ டிரைவரோட போயிட்டாள். யாரு டிரைவர்? என்ன இல்ல வாப்பா உண்ட மாமா ஆள் அனுப்பி நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி நாங்களும் ரெண்டு பேரும் கல்லு மாதிரி ஒரு வார்த்தை சொல்லாம அதை ஏறி போனோம். இவருக்கு வந்து ஆத்திரத்தில் எடுத்தாரு கோல, டயல் பண்ணினாரு. ஹலோ பேசி சலாமும் இல்ல ஒன்றும் இல்ல, உனக்கு தலாக் உனக்கு தலாக் உனக்கு தலாக், நீ வாப்பாவோட இடித்து வச்சுட்ட. இப்ப இங்க பத்துவா கேளுங்களேன். இப்ப போயிட்டு முடிஞ்சு வாழ்க்கை அதோட முடிஞ்சு. ஒரு புத்திசாலி வாப்பான்னு என்ன சொல்லணும்? மகனுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் வாங்க, அவசரம் இல்லை, நாங்க இங்கிக்கிறோம் தானே, எல்லாரும் பார்க்கிறோம், அவருக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கோ, இதைத்தானே புத்திமதியா சொல்லணும். இது வாப்பக்கும் தெரியாது. அங்க வாப்பட மையத்துக்கே போவானா நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மதனிய மாப்பிள்ள பொன் பார்க்க வார ஃபங்க்ஷனுக்கு போகல, ஏற்கனவே முடிந்த கல்யாணம் அப்படியே முறிவுல போகும். இதெல்லாம் என்னத்துக்கு நடக்குதுன்னா
விளப்பம் இல்லை, மார்க்கத்துடைய விளப்பம் இல்லை, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி நம்பிக்கை இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, நீண்ட நேரம் பேசல, ஒரு மணித்தியால முடியுது. இதெல்லாம் புரிந்துணர்வோட நாங்க கொஞ்சம் அடக்கத்தோட கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறோமா? சும்மா எல்லாரும் முடிக்கிறாங்கன்னு சொல்லி முடிச்சு கொடுத்துட கூடாது. ஏன்னா எல்லாம் இங்க பேசிக் குடும்ப வாழ்க்கை சீரானாத்தான் அதுக்கு பின்னால வர பரம்பரை சீரா. எந்த ஊருக்கு நீங்க போங்க பயானுக்கு, இந்த பக்கம் பெருசா அப்படி ஒன்று நான் காணல. இந்த எங்களை கண்டி பக்கம் அப்படி இப்படி போற நேரம் பள்ளி வாசலுக்கு ஈக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கிரௌட் பொடிய மாறுத. வெளியே பாலத்தடியிலையும் கடையோரங்களிலும் பஜார்களிலும் இப்படித்தான் இருக்கிறான். கண்ட்ரோல் ஒன்று இல்லை, கட்டுப்பாடு ஒன்று இல்லை. அவனுடைய தோற்றத்தை பார்த்தா, அவன் வெட்டிக்கிற முடிய பார்த்தா, இந்த புள்ள உம்மா வாப்ப இல்லாத ஆட்களோ தெரியாது. ஏன்னா நாங்க சின்ன வயசுல அப்படி முடி வெட்டிண்டா வாப்ப கூப்பிட்டு தலையை வெட்டிப்பார். என்னடா இது முடி வெட்டிடான்னு பொறடிய பிடிச்சி அடிச்சுன்னா செதறண்டு போயிட்டீக்கும். இப்படி உம்மை மாறும் அப்படித்தானே, வாப்ப மாறு பேச விடுறதில்லை. அந்த உம்மாக்கும் பட்டிக்கும் அடி. அந்த காலத்துல வாப்பாண்டா எல்லாரும் நடுங்கி நின்றான். இந்த அப்படி ஒன்று இல்லைன்னா குடும்பத்துக்குரிய ஒரு அமைப்பு, ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டுப்பாடு, அது எங்கிருந்து வரும்? பேசிக் பவுண்டேஷன் கணவன் மனைவி தான். எனவே இந்த கல்யாணம் முடிக்க முன்னால நகை வாங்குறதுக்கு துபாய் போறாங்க, ரூம் செட் வாங்குறதுக்கு பேங்காக் போறாங்க. இதெல்லாம் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னால ஒரு 3 மாசத்துக்கு முன்னால திருமணம் சம்பந்தமான ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க. அது சம்பந்தமான பயான் சீடிகள் எடுத்து கொடுங்க. ஒரு மாப்பிள்ளையோட பொறுப்பு என்ன, ஒரு மனைவியோட பொறுப்பு என்ன, குடும்ப ஒரு மனைவியுடைய இடத்துக்கு போனா நீ எப்படி நடந்து கொள்ளணும், உன் உம்மா வாப்பாக்கு உனக்கு என்ன கடமை இருக்குது, உன் மாமி மாமாக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்ன, உன் மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அவரின் மூலம் கிடைக்கப்பெற்ற பிள்ளைகளை நீ எப்படி வளர்க்கணும். இது ஒண்ணும் இல்ல. வயசு வந்துருச்சு, ஒரு கல்யாணத்துக்கு போனோம், மகளை கொடுக்குறீங்களா? என்ன இந்த வாகனம் விற்கிற மாதிரி மகளை கொடுக்குறீங்களா? பார்த்து கொண்டுதான் ஐக்கிறோம். இல்ல மகன் வெளிநாட்டிலிருந்து வாராரு, ஒண்ணு பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியா, சரியா, வெளிநாட்டுக்கு போனாரு, என்ன செஞ்சாரு, யாரோட ஈக்கிறாரு, எப்படி ஈக்கிறாரு, எத்தனை வருஷம் வந்துட்டு திரும்ப போவானா இல்லையா, அப்ப போறேன்டா என்னத்துக்கு கல்யாணம் ஒன்று யோசிக்கிறல. வெளிநாட்டிலையா, சரி நடக்குது. சமீபத்தில் கல்யாணம் நடந்துச்சு. புரோக்கர் வந்தாரு, வந்து சொல்லிட்டாரு கனடால இருக்கிறார் மாப்பிள்ளை, மாஷா அல்லா வாப்பக்கு சும்மா ஓண்டு கற்பனை போகுது, என்ன மகள் கனடாக்கு போறாளா? விசாரிக்கல ஒன்றுமே. மாப்பிள்ளைக்கு 38 வயசு, புள்ளைக்கு 17 வயசு. சரி வரல.